கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துதான். அங்கே ஒரு சில ஜனங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஒரு குட்டி பையன் பேக் மாட்டிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஆனால் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டுக்கு வராமல் பஸ் ஸ்டாண்டை கடந்து கொஞ்சம் தூரம் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறான். அப்போ அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாரும் அந்த தம்பியை பார்த்து, அப்பா பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பஸ்ஸு வரும், இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சிறு பையன் அங்கே இருந்தவங்களை பார்த்து சொன்னான்னா, ஐயோ ஆண்டி, பஸ் ஸ்டாண்டு அங்கே இருந்தாலும் பஸ்ஸு இங்கே தான் வரும் அப்படின்னு சொன்னான்னா. இன்னொரு முறை அந்த ஜனங்கள் சொன்னாங்களா, இல்லைப்பா பஸ் ஸ்டாண்டு இங்கே தானே இருக்குது, இங்கே தான் பஸ்ஸு வரும், இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் சொன்னானா, இல்லை இல்லை ஆண்டி, நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே தான் பஸ்ஸு வரும் அப்படின்னு சொன்னானா. அவங்க சிரிச்சிட்டே இருக்கும்போது ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வேகமாக பஸ்ஸு வருது. ஜனங்கள் எல்லோரும் பஸ் வந்துருச்சு அப்படின்னு பஸ்ஸை நோக்கி வராங்க. ஆனால் பார்த்தா பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை கடந்து அந்த சிறு பிள்ளை எங்கே நிற்கிறானோ அங்கே போய் அந்த பஸ்ஸு நிற்குது. உடனே அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, ஆண்டி பஸ் டிரைவர் என் அப்பா அப்படின்னு சொன்னானா. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய அப்பா மீது எவ்வளவு ஒரு அன்பு, வைராக்கியமான அன்பில். நீங்கள் சற்று தியானிச்சு பாருங்கள். நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் எப்பேற்பட்ட அன்பை வச்சுருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத போராட்டங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு, ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதிக செலவு பண்ணுறேன், ஆனால் என்னோடய சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லை. ஒரு சிலர் நான் ரொம்ப நல்லா வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு அதற்கான ஊதியம் கிடைக்கல, எனக்கு அதற்கான பதவி உயர்வு கிடைக்கல. இன்னும் ஒரு சிலருக்கு போராட்டம், என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, என் பிள்ளைகளை குறித்து கவலை, என் கணவரை குறித்து கவலை, கடன் பிரச்சனையை குறித்து கவலை. இத்தனை போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது இதை எப்படி நீங்கள் மேற்கொள்ளுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என் தகப்பன் இருக்கிறார், நான் கண்ணீர் விடுவதை அவர் பார்க்க மாட்டார், என்னை அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார், என் மீது வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்தி என்னை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து பார்க்கணும். அந்த சிறு பையன் கொண்ட அன்பை, அந்த வைராக்கியத்தை நீங்கள் உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்கள், இவை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆமென்.